ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு கரூரில் விஜய் பேசுனதை பார்த்துருப்பீங்க. தன்னோட பேச்சோட இறுதியில் பேச்சு முழுக்கவே ஒரு தேர்தலை மையப்படுத்திய பேச்சாகத்தான் இருந்துச்சு. முதல்ல கொஞ்ச நேரம் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி பேசி போலீஸ் தான் காரணம், திட்டமிட்டு கூட்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு விஜய் சொன்னார். அதற்கு பிறகு முழுக்க வந்து தேர்தலை மையப்படுத்தி தான் விஜய் வந்து பேசுகிறாரு. தீய சக்தி, அதாவது திமுக, அவங்களும் திருந்த மாட்டாங்க, சொன்னாலும் அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற விதமாக இடைத்தேர்தலில் சும்மா வச்சு செய்யுங்க அப்படின்னு விஜய் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தலில் மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பேசிட்டு இந்த பக்கம் வந்தோடனே ஹைகோர்ட்டை நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு ஹைகோர்ட்ல? ஹைகோர்ட்ல இன்னைக்கு இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமான வழக்கு இருக்கிற இந்த காலியான 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வேட்பாளர்கள் மேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க. தேர்தல் சம்பந்தமான வழக்குகள் தான் அது. அந்த வழக்குகளை காரணம் காட்டி வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி வாதிட்டு இருக்காங்க, முறையிட்டு இருக்காங்க. அதை வந்து நீதிபதிகளும் ஏற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து வழக்கு இருக்கும்போது ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலை நடத்துவீங்கன்னு சொல்லி இடைத்தேர்தலுக்கு தடை வச்சிருக்காங்க. இது வந்து இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய நோக்கமே எங்க இருக்கு அப்படின்னா, தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச நாள்ல இருந்து எப்படியாவது ஒரு 10-15 பேரை வந்து காலி பண்ணி இடைத்தேர்தல் நடத்தி அந்த 118ங்கிற நம்பரை வந்து வாங்கிடுறோம். வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து கூட்டணிக்கு சேர்த்தாங்கல்ல, கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த கல்லாப்பேட்டி கூட்டணியை வந்து கழட்டி விடணுங்கிறதுல குறியா இருக்காங்க. ஏன்னா அதை வந்து அவங்க தொடர்ந்து விசிகாவோ இடதுசாரிகளோ தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அதிமுகவுக்கு தேடி போய் ஆதரவு கேட்டிருக்க முடியும், ஆனா அவர் மதச்சார்பற்ற சக்திகளான எங்களைத்தான் தேடி வந்தார் அப்படின்னு அதிமுகவுல ஏன் ஆதரவு கேட்கணும். அதான் வரிசையா வந்துட்டு இருக்காங்களே. நீங்க எங்க கூட்டு கணக்கு போட்டு பாருங்களேன். விசிகால 2, ஐயுஎம்எல்ல 2, கம்யூனிஸ்டுகள் 4, 8, இந்த பக்கம் 6 பேர் எழுத்துட்டாங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? இவங்க கூப்பிட்டாலே வந்துருவாங்க. அவங்கள வந்து எப்படி கவனிக்குமோ அப்படி கவனிச்சு கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். இன்னும் இதுல வேற நேத்து எடப்பாடி பழனிசாமி நடத்தின ஆய்வு கூட்டத்துல கேபி அன்பழகனும் பாலகிருஷ்ண ரெட்டி அவங்க 2 பேரும் வந்து கலந்துக்கல. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் வந்து ரெடியா இருக்கிறாரு. எப்ப அங்க கிரீன் சிக்னல் காட்டினாங்கன்னா அந்த பக்கம் போயிடுவாரு. அங்க கிரீன் சிக்னல் என்ன காட்டல, ஏன்னா கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால. இன்னைக்கு கூட ஒரு கேஸ் வந்திருக்குது. உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தப்ப அவர் மேல இருந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. இன்னைக்கு கூட கேட்டிருக்காங்க, ஏன் வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு. ஆமா, நீதிபதி ஆனந்த் கேட்டிருக்காரு. அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து பெருமையா சேர்த்துக்குவாங்க. இப்ப ஏற்கனவே குட்கா வழக்கு இருந்தவரை சேர்த்திட்டாங்க. அடுத்தது அதுக்குன்னு கொஞ்சம் காலம் எடுக்கும் ப்ராசஸ். இன்னும் அதுக்கு ஒரு சனிக்கிழமை வரணும், அதுக்கு ஒரு நல்ல சனிக்கிழமை வரணும். அப்ப பார்த்து சேர்த்துக்குவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவரும் வந்து ரெடியா தான் இருப்பாரு. அப்ப பிரச்சனை வந்து இவர்களுக்கு வந்து ஏதோ வந்து திமுக கூட்டணியில் இருந்தவர்கள்லாம் வந்து பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு எல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கல. இப்ப திமுக கூட்டணியே இவர்கள் வந்து என்ன விமர்சிச்சாங்க, திமுக என்னன்னு பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும். விஜய் பேசும்போது சொல்றாரு, என்ன பார்த்து வந்து குதிரை பேரம் பண்றேன்றாங்க, வாஷிங் மிஷின்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுக்கு பணமே கொடுக்காமல் ஜெயிச்ச ஒரு கட்சி நாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரத்தையே நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு வந்து கூச்சமே இல்லாம பேசுறாரு. சேலத்துல ஒரு கூட்டத்துல வந்து தாவேகா நிர்வாகி வந்து பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, சேலம் மேற்குல நம்ம 2000 ரூபா கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாரு. அந்த வீடியோ வந்து 1 மாசமா வைரல்ல இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்குது. அங்கங்க எல்லா மெயின் மீடியாலையும் அந்த வீடியோ வந்திருக்கு. 24 மணி நேரமும் விஜய்க்கு வந்து துதி போடுறது, விஜயை வந்து ஆதரிச்சு வீடியோ போடுறது, செய்தி போடுறதுனே இருக்கிற புதிய தலைமுறையிலே அந்த வீடியோ வந்திருக்குது. அந்த வீடியோ வந்து அவர் பேசின ஆடியோவோட வந்திருக்குது. நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். என்ன பழப்பு இது? அப்ப நீங்க வந்து எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் நாங்க எங்கேயுமே வந்து ஓட்டு காசு கொடுக்கலன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. திருச்செங்கோடு தொகுதியில் ஜெயிச்சாரு அந்த அருண்ராஜ், இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வந்து அவருடைய தொகுதியில அவர் ஸ்டிக்கர் ஒட்டின பாத்திரம்லாம் பறிமுதல் பண்ணாங்க. வாக்காளர்கள் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பொருள். இந்த மாதிரி பல ஊர்களில் பண்ணாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ஊரில் பண்ணாங்க. பல ஊர்களில் பரிசு பொருட்கள் கொடுத்தது பறிமுதல் பண்ணாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தது வந்து செய்திகளாக வந்திருக்கு. கூச்சமே இல்லாமல் வந்து பச்சையாக போய் பேசுறது, நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறாரு. ஆமா, திமுக தீய சக்தி. இப்போ கூட இருக்கவங்கலாம், திமுக கூட இருக்கவங்க மட்டும் நல்ல சக்தி ஆயிடுவாங்களா? இவங்களுடைய நோக்கம் திமுக கூட்டணி இந்த பக்கம் உடைக்கணும். அதை உடைச்சாச்சு.
இந்த பக்கம் அதிமுகவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி உறுதியாக அழிக்கணும், நாங்க தான் ஒரிஜினல் அதிமுகன்னு வந்து மாத்திக்கணும், அவ்வளவுதான். அப்ப அதிமுக ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த பக்கம் கூட்டணி பலவீனப்படுத்தணும், அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்துக்காக ரெண்டு பக்கம் பேரலெல்லாம் வந்து இங்க பயணிக்கிறாங்க. அதுதானே தவிர இவங்களுக்கு வந்து நல்ல நோக்கம்லாம் இல்லை. இவங்க கம்யூனிஸ்டுகள், இவங்க வந்து விசிகா, இவங்கெல்லாம் மக்களோட நிற்பாங்க அப்படிலாம் சேர்க்கணும்லாம் கிடையாது. இப்போ இவர்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு பயம் வருது, இவங்களை நம்பலாமா, திமுக கூடயே இருந்துட்டு திமுகவே இவங்க திட்டுவாங்க, இடதுசாரிகளை இப்ப இவர்களை நம்பி நம்ம வந்து பயணிக்க முடியுமா 5 வருஷம் அப்படின்னு ஒரு பயம் வருது, பதட்டம் வருது. அதனாலதான் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வேகப்படுத்தி இந்த ப்ராசஸை வேகமாக்கினாங்க. ஆனா அந்த ப்ராசஸுக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்றம் முட்டுக்கட்டை போட்டிருக்கு. அப்படி நீங்க கரூருக்கு போன மோட்டிவே பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அந்த மக்களை வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷம் இத்தனை மாசம் கழிச்சு போறோம், அந்த மக்கள் கிட்டத்தட்ட 286 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த டைம்ல இப்ப போறாரு, அந்த மக்களுக்காக இவர் என்ன பேசினாரு? நீங்க அங்க போயிட்டு இவர் பேசுறது முழுக்கவே வந்து கரூர்ல இந்த 41 பேர் கொலைக்கு நான் காரணம் இல்லை, இப்ப 50 பேர் ஆயிடுச்சுன்றாங்க, இதுக்கு நான் காரணம் இல்ல, அவங்க தான் கொண்டுட்டாங்க, காவல்துறை தான் கொண்டுருச்சு, காவல்துறை இயக்குனது உங்களுக்கு யாருன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி தான் பேசுறாரே தவிர இப்படி ஒன்று நடந்திருக்கவே கூடாது, இதுக்கு வந்து நானும் உடனடியா இருந்துட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ 9 மணி நேரம் லேட்டா வந்துட்டேன், அது ஏன் தப்பு தான், நான் லேட்டா வராம இருந்திருந்தா, நான் ஒருவேளை இங்க வராமே போயிருந்தா இது நடந்திருக்காது, காவல்துறை என்னை எச்சரிக்கை செய்யல, அவர்கள் தான் அழைச்சிட்டு வந்து உள்ள வெட்டி இப்படி நடத்திட்டாங்கன்னு சொல்லி பழியை தூக்கி வேற ஒருத்தர் மேல போறதுல தான் குறியா இருக்காரு தவிர, இல்ல அவருக்கு அவர் கண்ணு இருக்குது இல்ல, அவர் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தாரு, எல்லாம் தண்ணி கேட்டாங்களே கூட இருந்து கீழே இருந்து கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி தண்ணி கேட்டதெல்லாம் ஆடியோல மியூட் ஆகாம அப்படியே வந்ததே நமக்கு. தண்ணி கேட்டப்ப கூட இவங்க பாட்டில தூக்கி வீசினாங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்ப அங்க அசம்பாவிதமான சூழல் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து முன்னாடியே காவல்துறையும் எச்சரிச்சிருக்காங்க, உள்ள போக வேண்டாம் அப்படின்னு. உள்ளுக்குள்ள அங்க அந்த ஹைவேல இருந்து உள்ள கட் ஆகும் போதே சொல்லியிருக்காங்க போக வேண்டாம்னு சொல்லி. அதையெல்லாம் மீறிதான் இவர்கள் போயிருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு காவல்துறை தடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, பெரம்பலூரில் இங்க பேச விடாம தடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு எவ்வளவு பெரிய வந்து பழியை தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி பழியை தான் இங்கேயும் தூக்கி போட்டிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ணி அன்னைக்கே வந்து இன்னும் மோசமா பேசியிருப்பாங்க. அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அன்றைக்கு வந்து இவங்களே தான் உள்ள போய் பேசினாங்க, இறந்ததுக்கு இவர்களும் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்காங்க. அப்படி ஒரு அசம்பாவித சூழலை தவிர்த்திருக்க முடியும்னு தெரிஞ்சும் அதை தவிர்க்காம அன்னைக்கு வந்து பேசி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு போய் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி காவல்துறை மேல, எந்த காவல்துறை மேல, இன்னைக்கு காவல்துறைக்கு அமைச்சரே அவர் தான், தன் கீழே இருக்கிற காவல்துறையை பழியை தூக்கி போட்டு அவங்க மேல வந்து பழியை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற வேலைக்கு தான் நீங்க போய் செஞ்சிருக்காரு. இல்ல இப்ப கடந்த ஆட்சியில வந்து இப்ப ஐபிஎஸ் அதிகாரிகள் சங்கம் பல்வீர் சிங் அவர் வந்து அந்த பல்ல உடைச்சிட்டாரு அப்படின்ற அந்த விவகாரம் பூதாகரமா வெடிச்ச உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஐபிஎஸ் சங்கங்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சதை பார்க்க முடிஞ்சது. இப்ப காவல்துறை மீது ஆதவ அர்ஜுனா போலீஸ் தான் வந்து உதயநிதியினுடைய எதிர்காலத்திற்காக இந்த 41 பேரை கொன்னது அப்படின்னாரு. இன்னைக்கு விஜயும் அதனுடைய நீட்சியா தான் அதை அங்கீகரிச்சு தான் பேசுறாரு. ஆனா காவல்துறை தரப்புல இருந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க யாருமே ஒரு கண்டனமோ எதுவுமே தெரிவிக்கலையே. இல்ல கண்டனம் தெரிவிக்கிற சூழல்லாம் இருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா தாவேகா வந்து ஒரு மினி பிஜேபி, இன்னும் சொல்ல போனா மினி பிஜேபின்றத விட பிஜேபியோட மோசமான ஒரு கட்சியா தாவேகா வந்து தமிழ்நாட்டில் வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு சோசியல் மீடியால சின்ன பதிவு போட்டா கூட அவர்கள் அரெஸ்ட் பண்றது அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப காவல்துறை அவர்கள் எப்படி நடத்துவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கூட அவங்க வந்து வாய்மூடி மௌனமா இருக்கலாம். நம்ம என்ன கேட்கிறோம்னா காவல்துறை தான் காரணம்னு சொல்றீங்க, அன்னைக்கு அங்க இருந்த அதிகாரிகள் தான் காரணம்னு சொல்றீங்க, அவங்க மேல வழக்கு போடுங்க, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, அதுக்கு உங்களுக்கு தைரியம். இடமாற்றம் செஞ்சிருக்காருல்ல, கரூர்ல 50 மீட்டருக்கு முன்னாடியே நில்லுங்க, உள்ள நுழையாதீங்க, ஸ்டாம்பைட் ஆயிரும் அப்படின்னு சொன்ன அதிகாரி உட்பட மொத்த கரூர் காவல் அதிகாரிகளை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காரு. இல்ல இடமாற்றம் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரோட்டோரமா நின்று 100 ரூபாய் 200 லஞ்சமா வாங்கினாரு, இடமாற்றம் பண்ணி சாதாரணமா முடிக்க 40 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு காரணம்னு நீங்க காவல்துறையை சொல்றீங்கன்னா அந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கிறதுன்றது வெறும் வந்து இடமாற்றம் மட்டுமே வந்து போதுமானதா இருக்குமா? சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க, என்ன தப்பு பண்ணாங்க, எந்த இடத்துல தவறு நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்க. நீங்க சொல்றீங்கல்ல இந்த காவல்துறையை யார் வந்து இயக்குனாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, இப்போ அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்குங்க, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கா? வெளிப்படையா இல்ல, அதுக்கு யார் காரணம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்க கரூருக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில கார்னர் பண்ணி செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டு கரூருக்கு போறப்ப வந்து அதை வச்சு ஒரு மாசா வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்து வில்லன் ஜெயில்ல ஹீரோ வந்து கரூர்ல அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா அது வந்து நீதிமன்றத்துல சுக்குநூறா உடஞ்சிருச்சு. இன்னைக்கு போய் வந்து அந்த பேரை கூட சொல்ல முடியல, செந்தில் பாலாஜின்ற பேரை கூட உச்சரிக்க முடியாம பல்ப் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா, ஆனா இன்டைரக்டா சொல்றாரு
கரூர் கம்பெனி ஓனர் அப்படின்றாரு, அவர் வந்து ஓடு ஓடுன்னு ஓடுறாரு அப்படின்றாரு. இல்ல பேரை வெளிப்படையா சொல்லுங்க. இப்ப சட்டமன்றத்துல கேட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதலமைச்சர் சொல்றாரு, அதுக்கு பிறகு வந்து ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு பொங்குனாரு. ஆப்போசிட்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்க ரைட்டு, எந்த பார்ட்டின்னு தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஃபேஸ் பண்ற ரெடியா இருக்கோம்னு சொன்னாரு. சொல்ல வேண்டியதானே? 2 கட்சி தான் இது வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்கு தமிழ்நாட்டில் கடைசி 50 வருஷமா. அசம்பிளிக்குள்ள இருக்குது அந்த 2 கட்சி தான். 2 கட்சியில யாரு, திமுகவா இல்ல அதிமுகவான்னு சொல்லுங்க, இல்ல 2 பேருமான்னு சொல்லுங்க. ரெஜிஸ்டர் ஆகும்ல, அதுக்கு தைரியம் இருக்கா? அந்த தைரியம் ஆதாரம் குறிப்பா தானே சொல்லணும். இல்லன்னா ஜேசிடி பிரபாகர் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆமா கேட்டாரு, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாதுன்னாரு. அப்புறம் முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னா அசிங்கமா போயிட்டு விட்டாங்களான்னு தெரியல. இப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கும் போய் கரூர்ல போய் செந்தில் பாலாஜி பேரை சொன்னா அவர் நாளைக்கு கோர்ட்டுக்கு போவாரு, கேஸ் ஆகும். எதுக்கு தேவையில்லாம கேஸ் அதெல்லாம் எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து பயந்து மக்களே யாருன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி பொத்தம்பதுவா பேசிட்டு வருது. திரும்ப திரும்ப மக்களை வந்து முட்டாளாக்குற வேலை தான் இது. தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் விஜய் வந்து பேசுறாரு. அவரோட இப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யற பிளான், அதுவும் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க, நீதிபதி ஃபிளாப் ஆயிருச்சு. இப்ப இன்றைக்கு இந்த இடைத்தேர்தல் 5 தொகுதிகளுக்கு தடை வந்து கொடுத்துருக்குறாங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரியும் அருள்முருகன் இந்த அமர்வு வந்து கொடுத்துருக்குறாங்க. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு தடை அப்படின்னு. இப்ப இது எந்த வகையில விஜய்க்கு பின்னடைவுன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல கண்டிப்பா அது பின்னடைவு தான். ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 118ங்கிற நம்பரை வந்து மெஜாரிட்டி நம்பரை டச் பண்ணும். அதுக்காக அதோட இலக்கு தான் வச்சு இன்னைக்கு வந்து இந்த ராஜினாமா, குதிரை பேரம், இடைத்தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல ஆயிருக்கு. ஏதாவது ஒரு திட்டம் இவர்கள் தேர்தல் அறிவிப்புல சொன்னா ஒரு திட்டம் நிறைவேற்றிருக்காங்களான்னு சொல்லுங்களேன். எதுவுமே கிடையாது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அது திட்டம் கிடையாது. அது ஏற்கனவே இருந்ததுக்கு வந்து வெள்ளை பெயிண்ட் இருந்தது காவி பெயிண்டா மாத்துறது, இல்ல பச்சை பெயிண்டா மாத்துறதுன்ற மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பெண்கள் ரோந்து படையை வந்து இன்னைக்கு வந்து சிங்கப்பெண்ணை மாத்திருக்காங்க. அந்த சிங்கப்பெண் படைக்கு வந்து யூனிஃபார்ம் மாத்திருக்காங்க. மாத்தின யூனிஃபார்முக்கு காசு அவங்கள்ட்டே வாங்கிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர அது வந்து ஒரு புதுமையான திட்டம் இல்ல. 1000 ரூபாய் 2500 ரூபாய் தரணும்னு சொன்னாங்க. அதை ஒருவேளை நிறைவேற்றிருந்தா புது திட்டம் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த தாய்மாமன் சீர்திட்டம் அதுதான் வந்து முதல் அறிவிப்பா இன்னைக்கு வந்திருக்குது. அதுவுமே வந்து பின் தேதிட்டு சொல்லியிருக்காங்க, அண்ணா பிறந்த நாள் வந்து நிறைவேற்றுவோம்னு. வேற எந்த முக்கியமான திட்டமும் வரல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா எம்எல்ஏக்களை வாங்குறது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த 1.5 மாசத்துல தாவேக அரசு எதுல ஆக்டிவா இருக்காங்கன்னு பார்த்தா அதுல மட்டும் தான் ஆக்டிவா இருக்காங்க. அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த இடைத்தேர்தலுக்கு தடை அப்படின்றது வந்து ஒரு குதிரை பேரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? விஜய் அதுல இருந்து பின்வாங்குவாரா? என்ன நடக்கும் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டா இடைத்தேர்தல் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சு அந்த நம்பர்ஸை டச் பண்றதுன்றது இப்போதைக்கு முடியாதுன்ற ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே 6 பேர், இப்போ புதுசா இன்னொரு 10 பேரையாவது ராஜினாமா பண்ண வச்சு அந்த 10 பேர் மேல யார் மேலே கேஸ் இல்லாமல் இருக்கணும், அதையெல்லாம் பார்க்கணும். அதுக்கு அவங்க ராஜினாமா பண்ணுறதுக்கு முன் வரணும். ஏன்னா இருக்கிறதே அங்கே 30-35 பேர் தான் இருந்தாங்க. அதனால வந்து நடக்குமா என்னன்னு தெரியல. இது உண்மையிலே அவர்களுக்கு பின்னடைவு தான். இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணிலேருந்து போனாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இது வந்து உற்சாகமான ஒரு தீர்ப்பு. அப்பாடா நம்ம தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில அவங்கள வந்து வச்சிருக்காங்க. இடதுசாரிகள் ஐஎம்எல் அவங்களுக்குலாம் வந்து ஒரு உற்சாகமான ஒரு தீர்ப்பு அப்படிதான் பார்க்க முடியும். இடதுசாரி அன்புமணியை கூப்பிட்டு பாக்குறாரு புசி ஆனந்த். அன்புமணியை கூப்பிட்டு சந்திக்கிறாரு. அதனாலதான் திரும்ப வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணில இருந்து இன்னும் வெளியே போகல அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு. அப்ப வந்து ஒரு பக்கம் அன்புமணியை இவர் வந்து இழுத்தாலும் இந்த பக்கம் வந்து திரும்ப வந்து நாங்க இன்னும் போகல, நாங்க இந்த பக்கம் இருக்கோம் அந்த பக்கம் இருக்கோம், இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் தான் பாத்துக்கோங்கன்னு சொல்லி மிரட்டுற வேலையும் செய்யறாரு. ஆனா வந்து அன்புமணிகிட்ட 4 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 2 பேர் தான் இருக்காங்க. அதனால வந்து திரும்பவா அன்புமணியான்னு பார்த்தா விஜய் வந்து அன்புமணி பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஒருவேளை வந்து இவர்களால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து வரும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் தயங்காமல் அன்புமணியை வந்து அவர்கள் வந்து எடுத்துக்குவாங்க. அன்புமணி உள்ள வரனால காங்கிரஸ் ஒன்றும் வெளியே போகாது. காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலை இருக்காது. திருமாவுக்கு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. 2 பேர் மட்டும்தான் இங்க இருக்காங்க. ஒரு அன்புமணியை சேர்த்துக்கிட்டா அந்த சேலம், தர்மபுரி இந்த பக்கம்லாம் வந்து விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவுக்கு அந்த வாக்குகள் சப்போர்ட்டிவா இருக்கு. ஏற்கனவே இப்போ வந்து மேற்கு மாவட்டங்கள்ல தான் தாவேகாவுக்கும் அதிக வாக்குகள், அதிக இடங்கள் கிடைச்சிருக்கு. அதிமுக விட கூடுதல் இடங்கள் கிடைச்சிருக்கு. அப்படின்றப்ப வந்து அன்புமணி வந்தால் இன்னும் தாவேகாவுக்கு ஒரு பலமா தான் இருக்கும். அப்படின்றப்ப அன்புமணி வருகையை வந்து விஜய் ரசிக்கத்தான் செய்வார். அதை வந்து இன்னும் காலப்போக்கில் திரும்ப உணர்வார்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இன்றைக்கு செந்தில் பாலாஜி விஜய் பேசுனதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு ஓடு ஓடுன்னு ஓடுனது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பி இருக்கிறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவரு அந்த வேட்டைக்காரன் படத்தை பாட்டை பாடுறாரு. உண்மையிலே ஒரு வேட்டைக்காரன் தான் தெரியுது. ஏன்னா 6 எம்எல்ஏக்களை வாங்கிட்டாங்க. வேட்டைக்காரன் இல்லைன்னு சொன்னா மக்களே நம்ப மாட்டாங்க. பாட்டை பாடி வேற சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த கேள்வி வந்து விஜய் வந்து இதை சொல்றதுன்றது எவ்வளவு அருவருப்பானதுன்னு யோசிக்கணும்.
ஏன்னா இவர் வந்து ஒரு வழக்கு சம்பந்தமான பிரச்சனையில் இவர் வந்து சொல்றாரு. ஆனா அங்க 40 பேர் துடிக்க இறந்தப்ப வந்து அந்த ஊரை விட்டு ஓடுனது யாரு? திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க, அப்படியே தலையை கும்பிச்சுட்டே ஓடுனாரு. சென்னை ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கறாங்க, அவாய்ட் பண்ணிட்டு ஓடுனாரு. அப்ப யார் ஓடுனது? அதை விடவா இது கேவலம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இன்னொன்னு வந்து இவர் ஓடிட்டாரு, ஓகே, விஜய் வந்து அந்த இடத்துக்கு போனா அசம்பாவிதம் இன்னும் கூட அதிகமாகலாம்ன்ற ஒரு பயம் கூட வந்திருக்கலாம், இன்னும் கூட்ட நெரிசல் ஆகலாம்ன்றது கூட எச்சரிக்கை கூட இருந்திருக்கலாம். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த வண்டி மேல இருந்தாங்க, ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், அந்த சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள், மதியழகன், யாராவது அங்க போனாங்களா? யார் இருந்தாங்க அங்க? திமுக காரங்க தான் அங்க இருந்தாங்க. செந்தில் பாலாஜி தான் அங்க இருந்தாரு. நிர்மல்குமார் தலைமறைவு, புஷி ஆனந்த் தலைமறைவு, அதே போல மதியழகன் அவரு தலைமறைவு, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பயத்துல இருந்தாங்க. அன்னைக்கு திமுக அரசு வந்து வழக்கை கூட வந்து இவர்கள் மேல மட்டும் தான் போட்டுச்சு. திரும்ப அன்னைக்கே கேட்டாரு, ஏன் வந்து விஜய் மேல எஃப்ஐஆர் போடல? புஷி ஆனந்துக்கு ஒரு சட்டம், விஜய்க்கு ஒரு சட்டமா அன்னைக்கு பொங்குனாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா கரூருக்கு போய் வந்து அந்த பழியை தூக்கி போலீஸ் மேலையும் திமுக மேலையும் போடுறாரு. திருமாவோ அல்லது மற்றவர்களோ வாயை திறக்கல, அமைதியா இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு கடுமையா கண்டிச்சிருக்கு. தாவேகாவுடைய இந்த ரசிகர் கூட்டம் தான், எந்தவித பொறுப்பும் இல்லாத ரசிகர் கூட்டம் தான் இதுக்கு காரணம்னு கண்டிச்சாரு. விஜயை கண்டிச்சாங்க அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் இன்னைக்கு எதையுமே கண்டிக்கல. அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு மட்டும் வந்து ஒரு சாஃப்டா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. வழக்கு நிறுத்து போயிடும் சாஃப்டா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அப்ப இவர்கள் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், திமுக கூட்டணியில் இருந்தப்போ ஒரு நிலைப்பாடும், இன்றைக்கு வந்து தாவக கூட்டணிக்கு போன பிறகு ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓடுனது விஜய் தானே தவிர வந்து இவர்கள் இல்லை. இவர்கள் வந்து வழக்கு சம்பந்தமாக தலைமறைவாக இருந்தாங்களா இல்லையானது தெரியாது, ஆனா வெளியில வராம இருந்தாங்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப அதை விட இதுதான் அவமானது. 40 பேர் சேர்த்து அங்க துடிதுடிக்க இருந்த போது வந்து ஒருத்தர் போகல, சொந்த கட்சிக்காரங்களை அனுப்பல, அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்கல அப்படின்னா நீங்கள் தான் வைக்கப்படணும் ஓடுனதுக்கு. அவர்கள் மேல இந்த இன்னைக்கு வந்து பழி சுமத்துறதுல வந்து எந்தவித நியாயமும் இல்லை, ரொம்ப அபத்தமா இருக்கு. இன்னொன்னு, அன்றைக்கு களத்தில் நின்னவர்கள் யாரு? திமுக காரங்க, செந்தில் பாலாஜி. ஆனா அதையும் இவர்கள் எப்படி திருப்புவாதம் செஞ்சாங்க, எப்படி 10 நிமிஷத்துல போனாருன்னு சொல்லி அவரை வந்து அவர் மேல வந்து ஒரு சதி கோட்பாட்டை வந்து அவர் மேல திணிச்சாங்க. ஒருவேளை அன்னைக்கு திமுக நிர்மல்குமார் அதை கேட்டிருக்கிறாரு, எப்படிங்க 5 நிமிஷத்துல சொல்லி வச்ச மாதிரி போனாராங்க, கரூர்ல இருந்து காத்துட்டு இருந்தாரா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. கரூருக்குள்ளேயே இருக்காரு, அவரால் போக முடியாதா? நான் கரூருக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தரால போக முடியாதா என்ன? நீங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க ஏன் ஓடி ஒளிஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. எப்படி போனாருன்னு சொல்லி அவர் மேல கேள்வி கேட்கறீங்க. அவர் போகாம விட்டிருந்தால், திமுக காரங்க அன்னைக்கு போகாம விட்டிருந்தால் 40ன்ற நம்பர் வந்து 100க்கு மேல ஆயிருந்தா அவங்க போய் தான் அன்னைக்கு முதல் உதவிகள் செஞ்சாங்க, மருத்துவர்கள்ட்ட மருத்துவமனைகள்கிட்ட சொல்லி அவங்களுக்கான சிகிச்சைகளை துரிதப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. நிவாரணத்துல கூட 100க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 லட்சம் தர்றேன் அப்படின்னு விஜய் அப்பவே சொன்னாரு. அது இப்போ வரைக்கும் கொடுக்கப்படலையே. அதான் ஊரா வீட்டு நெய்ல இன்னைக்கு தூக்கி கொடுத்துட்டாருல்ல, அரசு பதவிகளே கொடுத்துட்டாருல்ல. ஏன் யோசிச்சு பாருங்களேன், இவர் யார் யாருக்கெல்லாம் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து கொடுக்குறாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசு பதவி கொடுத்தாரு, கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பின்வாங்கினாரு. அடுத்தது ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்துச்சுன்னா சொல்லி பல பத்திரிகைகள்லாம் வந்து செய்தி வந்தது. அந்த வீடியோக்கெல்லாம் நிறையா வந்து அதெல்லாம் முடக்கினாங்க, இந்த வேலைலாம் பண்ணாங்க. சென்னை தலைமறையில் இருக்கிற ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து இவருடைய நண்பர் ஒருத்தரை வந்து உயர் பொறுப்புல அமர்த்திருக்கிறாரு. அந்த வரிசையில தான் ஜெகதீஷ் பழனிசாமி அவருக்கும் அரசு பதவி. இப்ப ஏற்கனவே 4 பேர் கூட இருந்தவங்கள வந்து செட்டில் பண்ணிட்டாரு. இப்ப இன்னைக்கு வந்து தன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, தன்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தன்னுடைய சொந்த பணத்தை வந்து கொடுக்க மனசு இல்லாமல் அரசு பொறுப்பை கொடுத்து, அரசு வேலைகளை கொடுத்து அதை வந்து ஈடுகட்டி இருக்கிறார். ஊரா வீட்டு நெய்ல வந்து இன்னைக்கு வந்து ஸ்வீட் செஞ்சுட்டு வந்திருக்காரு கரூர் போயிட்டு. இவர் தான் வந்து இதை செஞ்சுட்டு இருக்காரே தவிர வந்து மற்றவங்களை இப்படி சொல்றதுன்றது நியாயம் இல்லாதது, அறம் இல்லாதது. தாவேகா இடத்துல இல்லை விஜய் இடத்துல அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இவங்களுடைய இந்த 2 வருஷ அரசியல் வந்து காட்டிட்டு இருக்கு. அடுத்து விஜய் வந்து 5 நிமிஷம் வாயத்திறங்கன்னாங்க. வாயை திறந்து 5 நிமிஷம் தான் நான் போய் குளத்தூர்ல பேசினேன், ஸ்டாலினை கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஏன்னா இதை தொடர்ந்து சட்டமன்றத்திற்குள்ளேயும் அதை தொடர்ந்து ஆதவர்ஜனா, விஜய் எல்லாரும் அதையே பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. ரொம்ப ஒரு சீப்பான பாலிடிக்ஸ். தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு சாதாரண விஷயம். இவங்கள கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காங்களே புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் வந்து தேர்தலில் தோற்று இருக்கிறார். இன்னொரு கொள்கை தலைவராக இவர்கள் வந்து சொல்றாங்கல்ல காமராசர், அவர் தேர்தலில் தோற்று இருக்கிறார். எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல பேரறிஞர் அண்ணா, அவர் தேர்தலில் தோற்று இருக்கிறார். இன்னைக்கு வந்து 6 பேர் உருவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய படங்களை எல்லாம் பாக்கெட்ல வைக்க அனுமதி கொடுத்திருக்காருல்ல, அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து தேர்தலில் தோற்று இருக்கிறார். இவர்கள் எல்லாருமே வந்து முதலமைச்சர் பதவிக்கு, அம்பேத்கரை தவிர மற்றவர்கள்லாம் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்தவங்க. அம்பேத்கர் வந்து வெற்றி பெற்றிருந்தால் அன்னைக்கு வந்து ஒன்றிய அமைச்சர், ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராகவும் இருந்தார். தேர்தல் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது, அவரும் தோற்றிருக்கிறார்.
அப்ப தேர்தல் தோல்வியை வச்சு ஒருத்தரை எள்ளி நகையாடுவது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. அப்ப நீங்க போய் பேசுனால தான் குளத்தூரில் தோற்றார் அப்படின்னா, கரூர்ல நீங்க போய் பாட்டே பாடுனீங்களே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு, ஏன் கரூர்ல ஜெயிக்க முடியல? கரூர்ல 4 தொகுதி இருக்கு, எத்தனை தொகுதி ஜெயிச்சீங்க? அந்த கரூர் தொகுதியில நீங்க என்ன ஏன் தோத்தீங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஜெயிச்சாரு. ஏன் வந்து தோத்தீங்க? இப்ப நீங்க போய் பேசினாலே ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க போய் பேசுனதுல எல்லாத்துலயுமே ஜெயிச்சிட்டீங்களா? பாண்டிச்சேரியில போய் பேசுனீங்களா? எத்தனை இடம் ஜெயிச்சீங்க? பாண்டிச்சேரியில 5% கூட தான் வாங்கிருக்கீங்க, அங்கேயே 35% உங்களால வாங்க முடியல, இங்க தமிழ்நாட்டுல வாங்கின மாதிரி அப்படின்ற கேள்விலாம் வரும்ல. அப்ப தேர்தல் தோல்வியை வச்செல்லாம் ஒருத்தரை கணக்கு போடவே முடியாது. கணக்கு போட்டு இப்படி எல்லாம் வந்து ஏலம் செய்யவும் கூடாது. அரசியல் முதிர்ச்சி இல்லை இவர்களுக்கு, இவர்களிடம் அரசியல் அறிவு இல்லை, அரசியல் தெரிவு இல்லை, அரசியல் புரிதல் இல்லை. ஒரு சினிமாவில் இருந்தப்போ எப்படி வந்து இவங்களுடைய விர்ச்சுவல் வாரிசை வச்சு இன்னொரு நடிகரை வந்து தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்றது, அவரை வந்து தாக்குறது. இப்ப கூட கட்டா குஸ்தி விஷ்ணு விஷால் அவரை கடுமையா வந்து அட்டாக் பண்ணி அவரே பேட்டியே கொடுத்தாரு. அந்த அதே யுக்தி தான் அரசியலும் செய்யறாங்களே தவிர இவங்களுக்கு வந்து அரசியல் வேற சினிமா வேறன்ற புரிதல்லாம் கிடையாது. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட அவங்களுக்கு தெரியல. அரசியல் இருக்கும்போது நடிச்சாங்க, இங்கேயும் வந்து நடிக்கிறாரு. அரசியல் இருக்கும் போதும் எதிரில் இருக்கவங்கள வந்து கண்மூடித்தனமா வசைப்பாடுறது திட்டுறது பண்ணாங்க, இங்கேயும் பண்றாங்க. அதுதான் இவங்கள்ட்ட நடந்திருக்கே தவிர வேற எந்த வித்தியாசமும் இவங்கள்ட்ட தெரியல. இன்னைக்கு 31 பேருக்கு விஜய் அரசு பணி வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை கொடுக்குறப்ப வந்து தேம்பி விஜய் வந்து அழுதார், ரொம்ப உடைஞ்சிட்டாரு அப்படின்னு காட்சிகளை பார்க்க முடியுது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவங்களும் விஜய் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு இப்படிலாம் வந்து சொல்றாங்க. இந்த காலையில வந்து ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது. ஒரு அம்மா வந்து என்னோட குழந்தைய தான் நான் வந்து இழந்தேன், ஆனா வந்து எனக்கு அரசு வேலை கொடுக்காம என்னை விட்டு ஓடி போன கணவருக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கதறிய அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த விஜய் தேம்பி அழுதார் அப்படின்றது பிளஸ் இந்த சம்பவம், இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல தேம்பி அழுதார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே வந்து மனப்பூர்வமா அழுதாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒருவேளை அழுதிருந்தாருன்னா நம்ம வந்து அதை வந்து விமர்சிக்க முடியாது. அந்த 41 பேர் இறந்ததுல அவருக்கு வந்து வருத்தம் இருக்குன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இறந்தது வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் அவர் எங்கேயுமே வெளிக்காட்டவே இல்லை. அவர் ஒரு நல்ல நடிகர், நல்லா பாடுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. சம்பவத்துக்கு பிறகுதானே மலேசியா போய் டான்ஸ் ஆடினாரு. அதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு டான்ஸ் ஆடினதெல்லாம். அப்ப இவருக்கு வருத்தம் இருக்கு அப்படின்னா நம்ப முடியுமா? கிளிசரின் வச்சுட்டு கூட போயிருக்கலாம். இல்ல வந்து நல்ல அபாரமான நடிப்பு திறன், கிளிசன் வைக்காமையே ஒரு வேளை வந்து அழுகக்கூடியவர் தான், அதை கூட செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஸ்கிரிப்டே இவர் வந்து எப்படி வந்து பேசுறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அரசியல்வாதிகளுக்கான எந்த தன்மையும் இல்லாமல் ஒரு நடிகர் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வந்து சினிமாவில் ஒரு பொலிட்டிஷியன் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் இவர் இப்பவும் பேசிட்டு இருக்காரு. அப்ப இவர் வந்து உள்ளத்தில் இருந்து வருந்தி அழுதாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஜோதிமணி வேணா வந்து சைடில் ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது செந்தில் பாலாஜி மேல் வேலைக்கு ஆக மாட்டாரு, தாவேக்காவை நம்பி தான் நிற்க முடியுன்ற நிலைமையில வந்து விஜய்க்காக வந்து வக்காலத்து வாங்கி பேசியிருக்கலாம், அது வேற. ஆனா அந்த நீங்க சொன்னீங்கல்ல லேடி வந்து தன்னுடைய மகனை இழந்திருக்காங்க, 10 வருஷமா கணவர் அவர் கூடயே இல்லை, அவர் வந்து வேற ஒரு மனைவியோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, இவங்கள கைவிட்டுட்டாரு, அவர் வேற ஒருவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இப்ப அதை கூட உறுதி பண்ணாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உண்மையான வந்து பலன் போய் சேராமல் அந்த அந்த குடும்பத்தை வந்து ஏமாத்திட்டு போன நபருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன அடிப்படையில் நீங்க வந்து என்ன இதை வச்சு நீங்க வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, என்ன அவங்களோட பேக்ரவுண்டை நீங்க வந்து என்ன விசாரிச்சீங்கன்றது நமக்கு தெரியல. முழுக்க அந்த இடைத்தேர்தலை மையப்படுத்தி அவசரமா இதை பண்ணிருக்காங்கன்னு தான் தெரியுது. இன்னொன்னு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போனப்ப பார்த்தோம், செய்திகள்ல வந்திருக்கு, காவல்துறை செக் பண்ணும்போது வந்து உள்ள போனவர்கள்ட்ட சிலர்கிட்ட வந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது என்ன போதைப் பொருள்ங்கிறது சொல்ல வேணாம், அது அந்த போதைப் பொருளுக்கு சம்பந்தமான ஒருத்தர் இன்னைக்கு அவர் கட்சியில் இருக்கிறாரு. அந்த போதைப் பொருளுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி லஞ்சம் வாங்கினார்னு சொல்லி தான் அவர் மேல வந்து வருமான வரி வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் அவரு நேத்தே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு, அதனால குட்காவும் அங்க போயிருச்சு போல தெரியல. பாக்கெட்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க, போட்டோவோட வந்திருக்கு. அது விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு வேற வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து மேடையெல்லாம் பெருமையா பேசினாரு. நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜயபாஸ்கர் போயிருக்காரு, பின்னாடி குட்காவோட பறிமுதல் பண்ணியிருக்காங்கன்னா இது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த டீலிங்லாம் என்ன அவர் முடிக்காம வந்து தொடர்ந்து இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒன்று நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து வேலை தராமல் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ கரூர் இந்த ட்ரிப்பு வந்து மொத்தமாக வந்து ஒரு இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சார கூட்டமாக தான் முழுக்க நடந்திருக்கே தவிர ஃப்ளாப் ஆயிருக்குது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவர் போய் அங்கே கண்ணீர் வெடிச்சு தான் மக்கள் இன்னைக்கு நம்பலை, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு வாரமா திட்டிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்கள்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், படித்து வந்து ஒரு அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட்னு வந்து எங்களால் பாஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்குறோம், நீங்கள் வந்து உங்கள் அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இது வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நிவாரணமாக கூட நம்ம வச்சுக்கிட்டால் கூட இவர்கள் வைக்கிற கேள்வியும் வந்து நியாயமானதான். இந்த தேர்வுக்கு தயாராகிறவர்கள் வைக்கிற கேள்வியுமே வந்து ரொம்ப நியாயமானதுதான். நீங்க தான் சொன்னீங்களே ஊரா வீட்டு வழியில் ஸ்வீட் செய்யக்கூடாதுன்னு. நீங்க சொந்த பணத்துல இருந்து நீங்க தான் சொல்றீங்களா எனக்கு பணம் முக்கியம் இல்லை ஜனம் தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு டயலாக்லாம் பேசியிருக்காரு. அப்ப ஜனம் தான் முக்கியம்னா உங்க பணத்துல இருந்து சொந்தமா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 கோடி கொடுத்துருப்பாங்களே, என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் வேலையில இருந்து வந்து அவங்க வருஷம் ஆயுள் முழுக்க சம்பாதிக்கிற பணத்தை நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாமே. உங்களுடைய ஒரு படத்துடைய சம்பளம் தானே 30 பேருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேல வாங்குறீங்கன்னு நீங்களே சொல்றீங்க. உங்க கட்சியில் இருக்கவங்களாம் சொல்றாங்க நான் வந்து என்னுடைய கேரியர் உச்சத்தை தூக்கி போட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. அதை வச்சு நான் சொல்றாரு 200 கோடி சம்பளத்தை தூக்கி போட்டு வந்திருக்காருன்னு. 200 கோடி 30 பேருக்கு டிவைட் பண்ணுங்க, ஆளுக்கு 2.5 கோடி 3 கோடி வருமே, தாராளமாக கொடுத்துட்டு போகலாமே. ஆள் முழுக்க அவங்க அரசியல் வேலையில் அதிக விதமாக சம்பாதிச்சிட போறாங்க. அப்போ ஊரா வீட்டு செயல வந்து ஸ்வீட் செய்யறத வந்து தப்புன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு வாரமாக மக்கள் வந்து திட்டுறாங்க. அது ஃப்ளாப்பு. இடைத்தேர்தலுக்காக போனீங்க, இடைத்தேர்தலை ரத்து பண்ணிட்டாங்க, அது ஃப்ளாப்பு. செந்தில் பாலாஜி வந்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக வந்து தாக்குனீங்க, நீங்க தான் ஓடி போயிட்டீங்கன்னு சொல்லி மதியானத்துலேருந்து வந்து போட்டு வறுத்து எடுத்துருக்காங்க சோசியல் மீடியாவில். இங்கே அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஓடுறது, சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஓடுறது, அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்குது. அது சிவசங்கர் வந்து அந்த ஓடி போறப்ப அவர் முதுகு காட்டினதான் நினைவு சின்னமா வைக்கணும் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அந்த கார்ட்டூன் மாதிரி போட்டிருக்காங்க, முதுகு வரைஞ்சி வந்து நினைவு சின்னம்னு சொல்லி வந்து கார்ட்டூன்லாம் போட்டிருக்காங்க. அப்போ 3மே ஃப்ளாப்பு. 3 நோக்கத்துக்காக தான் போனார், 3மே ஃப்ளாப்பு. இப்போ எந்த வகையிலும் இன்றைய கரூர் பயணம் வந்து விஜய்க்கு வந்து வெற்றிகரமாக இல்லை, இது வந்து வெற்றிகரமான தோல்வியாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகே தோழர், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.